இதில் எத்தனை பேர் வெஜிடேரியன் இருக்கீங்க? ஓ, ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் இருக்கீங்களா? நீங்களாம் பியூர் வெஜிடேரியனா? சரி, சந்தோஷம். முட்டையெல்லாம் விட்டுருங்க. முட்டை சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போது. இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. சரிங்களா? அந்த விஷயத்தை விட்டுருவோம். சரிங்களா? நீங்க தக்காளி சாப்பிட்ருக்கீங்களா? தக்காளி வெஜ்ஜில் இருக்கவங்கள தக்காளி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்றீங்க. எந்த தக்காளி சாப்பிட்றீங்க? நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி எங்க வருது? எங்க வருது? இப்ப வரக்கூடியது ஆப்பிள் தக்காளின்னு வரும். உங்களுக்கு முழு முழுன்னு இருக்கும். சரிங்களா? பலூன் மாதிரி இருக்கும். அந்த தக்காளி சாப்பிட்டீங்கன்னா நீங்க வெஜ்ஜே இல்லை, நான்வெஜ் தான். சரிங்களா? என்னன்னு சொல்லிடுறேன், தவிர்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த தக்காளியை நீங்க என்னைக்காச்சும் கீழே போட்டு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு போய் பாருங்க. இன்னைக்கு போய் இந்த மாதிரி கடையில் போய் ஆப்பிள் தக்காளி வாங்குங்க, கீழே போய் போட்டு பாருங்க. கீழே போட்டோன்னே உடையுதான் பாருங்க. சரிங்களா? அதுக்குன்னு நீங்கள் போய் இந்த முதல்ல இந்த என்ன பிளாஸ்டிக்கில் வெங்காய வெடி மாதிரி அடித்து பார்த்துடக்கூடாது. முதல்ல வந்துச்சு வெங்காய வெடின்னு, அந்த மாதிரி அடித்து பார்த்துடாதீங்க. அல்ல, அப்போ வந்த பட்டாசுகள் கூட நல்ல வாயு தான் வெளியிட்டுச்சு. என்னைக்கு இந்த ஓலப்பட்டாசுலேருந்து மாறி மற்ற பட்டாசுகள் வந்துச்சோ அதுதான் காற்றுக்கு தீங்காச்சு. பழைய பட்டாசு கூட ஆரோக்கியத்துக்கு, நம்ம காற்றுக்கு தீமை விளைவிக்கல. சரிங்களா? அந்த மாதிரி அடிச்சிடாதீங்க. சும்மா போட்டு பாருங்க. இப்போ கூடையிலிருந்தெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துன்னா உடஞ்சிரும். ஒரு கூடையில் வச்சிங்கன்னா கொண்டு போனாலே அடிபட்டு டேமேஜ் ஆயிரும். இப்போ வியாபாரி தானே, விவசாயி எல்லாம் என்னாச்சு? வியாபாரம் தான். இப்போ உடஞ்சிச்சுன்னா அது விலை போகுமா? போகாது. அப்போ நிறைய லாஸ் ஆகுதுங்கிறதுனால லாஸ் ஆகக்கூடாது, நான் இந்த விதை தரேன் உனக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்னு வந்துட்டாங்க. மரபு மாற்றின விதை என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, தவளையோட காலிலிருந்து ஜீனை எடுத்து இந்த தக்காளியில் இருக்கு. தவளையோட காலிலிருந்து தவளை எவ்வளோ தூரத்துலேருந்து குதிச்சாலும் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. பண்ணி அடுத்தட்டி மறுபடியும் போயிட்டே இருக்கும். நம்ம தக்காளி அப்படிதான். அப்புறம் நம்மளாம் எங்கே வெஜிடேரியனு? தவளையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம வெஜிடேரியனா? இன்னொன்று, இதை விற்கிறக்காக சரிங்களா, நம்ம நாட்டு தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும்னு பரப்பிட்டாங்க. சரிங்களா? உண்மையாலுமே நம்ம நாட்டு தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வராது. அப்படி கிட்னி ஸ்டோன் வரணும்னா அதுக்கு காரணம் நம்ம போடுற ரசாயன உரங்கள். உரம் இல்லை, ரசாயனம். சரிங்களா? அதுவும் அப்புறம் நம்ம உணவு பழக்கம் முறை தான். தண்ணியே குடிக்கிறது இல்லை. சரிங்களா? நம்மளும் ஒட்டக மாதிரியே ஆயிட்டோம். இப்பெல்லாம் அப்படி தானே ஆயிட்டோம். தண்ணியே குடிக்கிறது இல்லை. தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சனாலும் கிட்னி ஸ்டோன் வராது. சரிங்களா? அதனால நாட்டு தக்காளினால கிட்னி ஸ்டோன் வராது. நீங்கள் ஆப்பிள் தக்காளி ரொம்ப நாள் கெட்டு போகாதுன்னு வச்சுருக்கங்க. இன்னொன்று, இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தக்காளியை நீங்கள் சமையலில் பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்து பாருங்க, இன்னமும் அது கனமாக மட்டுமே இருக்கும். அந்த தோல் பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. தோல் தனியாகவே இருக்கும். இதே நம்ம நாட்டு தக்காளி கிடைச்சதுன்னா பாருங்க, தோல் எவ்வளவு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நம்ம நாட்டு தக்காளி பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் சாம்பார்லையோ எதில் பயன்படுத்தினீங்கனாலும் இந்த தோலை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதை மட்டும் பயன்படுத்துங்க. பார்த்து நம்ம இயற்கையோட. இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸு, இப்போ இன்னைக்கு கடையில் வாங்கக்கூடிய அத்தனை காய்கறிகளும் ரசாயனத்தோடு தானே வருது. ரசாயனம் போட்டு, உரம் போட்டு, அது கெமிக்கலை போட்டு விளைவிச்சது இல்லாமல் ரொம்ப நாள் கெட்டு போகக்கூடாதுன்னு அதில் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அது தெரியுமா? தோல் சுருங்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. தோலே சுருங்காது. இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேக்ஸ் தடவி இருப்பான். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வெட்டி பாருங்க, கெட்டு போயிருக்கும். இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கும், வெளியில் பளபளன்னு இருக்கும். நம்ம அதை மட்டும்தானே பார்த்து வாங்குறோம். அதனால் இந்த வெளியில் புறத்தில் இருக்க கெமிக்கல் போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ரெகுலராக காய்கறி வாங்கினீங்கன்னாலே சரிங்களா, ஒரு பவுல் சுடுதண்ணி போட்டுக்கோங்க. அதில் எலும்புச்சம்பளம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் நீங்கள் வாங்கின காய்கறிகளை டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே அந்த கெமிக்கல் தன்மை போயிடும். சரிங்களா? அல்லது கல்லுப்பு கூட போடலாம்.
மஞ்சத்தூள், அதான் கல்லுப்பு போடலாம், கல்லுப்பு போடலாம், மஞ்சள் போடலாம், தாராளமாக போடலாம். இது ரெண்டுமே போடலாம். இன்னொன்று, மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த காய்கறியோட கலர் மாறிடுதுன்னு அப்புறம் போடுறதில்ல. சரிங்களா? கிருமி நாசினி, மஞ்சள்ங்கிறது கிருமி நாசினி. சரிங்களா? மஞ்சள் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க? மஞ்சளை இப்போ ஆர்டிஃபிஷியலாக போச்சே. இல்லை, அதைத்தான் சொன்னேன். அதை சொல்ல வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. மஞ்சத்தூள் இன்னைக்கு எவ்வளோதான், இன்னைக்கு எல்லாமே ரசாயனம் மட்டுமே. இன்னைக்கு குங்குமம் வச்சுருந்தாங்க, இன்னைக்கு ஏன் ஸ்டிக்கர் போட்டுக்கு மாறினீங்கல்லாம்? குங்குமம் தானே வச்சுருந்தீங்க, இன்னைக்கு ஏன் ஸ்டிக்கர் போட்டு மாறினீங்க? அலர்ஜி. அப்போ குங்குமத்தில் கூட விஷம் வந்துருச்சு. நார்மலாக குங்குமம் வச்சிருக்கும் போது ஒன்றுமே இல்லை, நல்ல குங்குமத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு குங்குமத்தில் கூட கலப்படம் பண்ணதுனால நம்ம வைக்க மாட்டேங்கிறோம். கேட்டால் அலர்ஜி. நம்ம வெளியில் மட்டும்தான் பார்க்குறோம், நம்மை வெளியில் அழகுபடுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்குறோம். எவ்வளோ வேணாலும் செலவழிக்கிறோம். ஆரோக்கியத்துக்கு என்னைக்கே செலவு பண்ணோமா? என்னைக்காச்சும் மருத்துவ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்கோமா? நம்மளை செக் பண்ணதே இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க பெருமையாக. ஒன்று, நான் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. அடுத்தது, போனால் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. அதனால் தயவு செய்து தாராளமாக செக் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. வருமுன் காப்போம். ஏன்னா 30 வயசு, 35 வயசு, 40 வயசு இதெல்லாம் இறக்கக்கூடிய வயசா? இன்னைக்கு பாருங்க, 30 வயசுல 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வயசா அது? சரிங்களா? அதனால் இயற்கையோட ஒன்றிய உணவை சாப்பிடுவோம். இன்னொன்று, இது ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். எண்ணெய் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்மளோட இவ்வளவு உடல் கேட்டுக்கும் மூல காரணம் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு கொடுக்க ஆயில் மட்டுமே. சரிங்களா? மரச்செக்கு நாங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பாரம்பரிய மரச்செக்கு போயிட்டு அதெல்லாம் சும்மா அப்படின்னு. உண்மை அதுவும் இல்லை. உண்மையான மரச்செக்கு பயன்படுத்துங்க, பிரச்சனையே இல்லை. சரிங்களா? எண்ணெயில் தான் கொலஸ்ட்ராலு, இந்த எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ராலே இல்லைங்கிறால. அந்த எண்ணெய் வந்ததுக்கப்புறம் தானே ஹார்ட் ப்ராப்ளம் எவ்வளோ வந்துச்சு. நம்ம நார்மலாக கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்ருக்கும்போது வந்துச்சா? சூரியகாந்தி எண்ணெய்ங்கிறான். சூரியகாந்தி எண்ணெய் அது இல்லை. சரிங்களா? படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, விட்டுறலாம் அதை பற்றி. தயவு செய்து நீங்கள் எண்ணெய் வித்துக்கள் வாங்கி கொண்டு போனாலும் சரி, அல்லது அரைச்சிங்கனாலும் சரி, நல்லெண்ணெய் கல்லெண்ணெயே பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட பார்க்கலாம். எங்கள் வீட்டில் சிமிலி போட்டிருக்கேன். சரிங்களா? எலக்ட்ரிக் சிமிலி போட்டிருக்கோம். நான் இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தாட்டி நான் தான் க்ளீன் பண்ணணும். பண்ணினீங்கன்னா அதில் பந்து மாதிரி இருக்கும். எல்லாம் எடுத்தீங்கன்னா ஆயில் நீங்கள் சுடு தண்ணியில் டிப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா பந்து மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். அதைத்தானே நம்ம உள்ளுக்குள்ளே போயிருக்கு. அதை மாற்றி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய்கள் பயன்படுத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி கூட க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒரு மிஷின்லேயே இவ்வளோ படியும் போது குடலுக்குள்ளே எவ்வளோ படிஞ்சிருக்கும். நம்ம ரேட்டை மட்டுமே பார்த்துட்ருக்கோம், விலையை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். கடைசியாக மறுபடியும் மருத்துவத்தில் போய் 5 லட்சம் கொடுன்னா கொடுத்துட்டு படுத்து தான் கிடப்போம். அப்படி தான் இருக்கோம். டாக்டர் என்ன சொல்ல அதுதான் உண்மை. அதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போவே ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. நான் இன்னொரு செஷன் இருந்துச்சு, என்னால் சொல்ல முடியல. மருத்துவத்துக்கு மூலிகை செடி நம்ம மொட்டை மாடியிலேயே அதுவும் இருக்குது. சரிங்களா? இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். இதில் மாற்றம்ங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. ஒரு நாளில் வந்துருமா? ஒரு நாளில் எந்த மாற்றமும் நடக்காது. மாற்றத்துக்கான விதையை ஒரே ஒரு நாளில் விதை ஊன முடியும். நான் இந்த மாதிரி மாற்றத்துக்கான விதையை உங்கள் மனசில் ஊனி இருக்கிறோம். கண்டிப்பாக செயல்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? செயல்படுத்தி யாராச்சும் ஒருத்தர் செஞ்சீங்கன்னா கூட வெற்றி தான். நாங்கள் தொடர்ந்து வருவோம், சப்போர்ட் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் உங்கள் சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேட்கலாம். 7 to 8 கேளுங்க. சாயந்தரம் 7 to 8 உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ரொம்ப அபத்தமான சந்தேகத்துக்கு கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இல்லை, அடுத்த முறை, ஏன்னா சில விஷயம் தேவையில்லாத விஷயத்தை கூப்பிட்டு அரை மணி நேரம் பேசுவாங்க. சரிங்களா? எனக்கும் குடும்பம், குழந்தைகள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதனால் ஏதாச்சும் நல்ல சந்தேகம்னா தாராளமாக கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட எண் 9842275239. பாருங்க, நம்ம தமிழில் சொன்னால் கூட தெரியல நிறைய பேர்த்துக்கு. உண்மை இல்லை, சில விஷயம் தப்புக்கு இல்லை சொல்கிறேன். 9842275239. சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இப்போ இல்லை,
ஏதாச்சும் செஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய சந்தேகம் வரும். அப்பதான் நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு கூட தெரியும். சரிங்களா? செய்யுங்க. உங்களுக்கான விதை நான் இப்போ இவங்கள்ட்ட வனம் அமைப்பிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு இயற்கையான விதை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மண்ணை வளப்படுத்துங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் தான் செய்யணும். தயவு செய்து கடையில் வாங்காதீங்க. இதனால் இன்னொரு பயன் என்னென்னா, குனிஞ்சு நிமிருவீங்க, காலையில் வாக்கிங் போக வேண்டாம். சரிங்களா? உண்மை சந்தோஷமாக இருக்கும். உண்மையெல்லாம் காலையில் வாக்கிங் போகிற லேடிஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். வீட்டில் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால் சுகர் ப்ரெஷர் எதுவுமே வராதில்ல. உணவு முறையும் எக்ஸசைஸும் இல்லை, எல்லாத்துக்குமே கடையாயிடுச்சு, எல்லாத்துக்குமே போயிட்டோம். அதனால் தயவு செய்து இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸு சேர்ந்து செய்யலாம். மொட்டை மாடி காய்கறி தோட்டங்கிறது இவங்க மட்டும்தான் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, 2 பேர் சேர்ந்து செய்யலாம். சரிங்களா? அடுத்த முறை உங்களில் யாராச்சும் கீரை போட்டு சொன்னீங்கன்னா கூட சந்தோஷம். ஏன்னா கீரைங்கிறது 30 நாளில் வரக்கூடியது. சரிங்களா? சந்தோஷம். நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையை காத்து இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.